அழகியே marry me அழகியே. இன்னைக்கும் இங்கிலீஷ் சார் வரல. ஆமா, நம்ம தப்பிச்சிட்டோமே. இன்னைக்கு லஞ்ச் டைம்ல இதை நம்ம கொண்டாடியே ஆகணும். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு கொண்டாடுவோம். என்ன ஆண்டி, நாளைக்கு லஞ்சே கொண்டு வரல மல்லி. என்னது லஞ்ச் கொண்டு வரலையா? என் லஞ்சை வேணா ஷேர் பண்ணிக்கிடுமா? வேண்டாம் டி, எங்க அம்மா இன்னைக்கு சார்ட்ட கேட்டுட்டு மதியம் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. எதுக்கு டி? எங்க வீட்டு பக்கத்துல மாலா ஆண்டி புதுசா வீடு கட்டியிருக்காவல்ல, அது வீடு இன்னைக்கு பால் காய்க்காவலாம். அதான் எங்க அம்மா மதியம் அங்க வந்து சாப்பிடுன்னு சொன்னான். அப்ப நானும் வரட்டா? உங்க வீட்டுல கூப்பிட்டாவளாவிய? ஆமாட்டி, காலையில எங்க அம்மையும் சொன்னாவ மதியம் வர வேணா லீவ் போட்டுட்டு மதியத்துக்கு பிறகு ஸ்கூலுக்கு போறியான்னு கேட்டாவ. நான் தான் வேண்டாம், இதுக்கெல்லாம் எதுக்கு லீவ் போடணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியா மல்லி? அப்போ டிஃபன் பாக்ஸ் எடு, அதை இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்தே மாலாண்டி வீட்டுக்கு சாப்பிட போவோம். சரி டி, அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக போயிட்டு வரலாம். சரி மல்லி. ஒரு வழியாக நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே பாலை காய்ச்சி முடிச்சாச்சு. ஆமாம், இனி மதியம் சாப்பாடு வைக்கணும்ல, அதுக்குள்ளே வேலையில் பார்ப்போம் வாங்க. சரி டே. ஆமாம், பாலை காய்ச்சிட்டு எங்களுக்கு காப்பியெல்லாம் கிடையாதா? அட என்ன வளரு இப்படி சொல்லிட்டா? உனக்கு இல்லாமலா? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் 5 நிமிஷத்துல போட்டு வரேன். ஆமா பத்தியா, நானும் இதை மறந்துட்டேன் பாரு. சரி, நீங்க எல்லாரும் இருந்து பேசிட்டு இருங்க. என்ன? சரிக்கோ. உட்கார் வளரதுல. சரி பாட்டி. ஏமா, நான் பின்பக்கமா போய் சமையல் வேலைலாம் எப்படி நடக்குன்னு பார்த்துட்டு வரேன். சரிப்பா. என்ன சுவாதி, நீ மட்டும் வந்திருக்கா? உன் வீட்டுக்காரவே வரலையா? இல்லக்கா, அவையா மதியம் வரேன்னாவ. அப்படியா, சரி சரி. ஆமாம், உங்கள் அண்ணன் வீட்டு பால் காய்ப்புக்கு நீ என்ன செஞ்சிருக்கா? ஏன், என்ன செஞ்சு கொடுக்க போறான்னு தானே கேட்டேன். அதுக்கு ஏன் இப்படி பேந்த முடிச்சிட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லைக்கோ, அது வந்து ஒரு ஒரு கட்டில் செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தோம். இப்போ தானே கல்யாண செலவெல்லாம் நிறைய வந்துச்சு, அதான் கொஞ்சம் பைசா சிக்கல் பார்த்துக்கிடுங்க. ஒரு 20,000 ரூபா கூட ரெடி பண்ண முடியாத அளவுக்கு சிக்கலா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வளரு, பைசாக்கெல்லாம் அவ வீட்டில் ஒன்றும் சிக்கல் கிடையாது. அவ அண்ணன் தான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டான் பார்த்துக்க. இப்போ என்ன, அண்ணனுக்கெல்லாம் செய்யணும்னு கணக்கா இருக்கு? சொந்த அண்ணனுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வாப்பலாம்? இப்போ செய்யலன்னா என்ன வளரு, பறவு பிள்ளைகளுக்கு கல்யாணம் காட்சியில் வரும்ல, அப்போ என்னத்தையாவது செய்வா. நல்லா உங்க மோளுக்கு முட்டு கொடுக்குறிய பாட்டி. இதே உங்க மோவா வீடு கட்டி பால் காய்ச்சி உங்க மோவையும் செய்யலன்னா விடுவிய? இப்போ நாங்கள் காப்பி எடுத்துக்கிடுங்க. எல்லாருக்கும் குடுமாலா இந்த வளரு. ஹார்லிக்ஸ் எல்லாம் போட்டிருக்கு தானே? போட்டேன் வளரு. அப்ப சரி. வளரு, தயவு செஞ்சு எங்கள் அத்தைட்ட சுவாதியை பற்றி எதுவும் பேசாத வளரு. அவைய மவளை பற்றி நீ ஏதாவது சொல்லுவா, அதுக்கப்புறம் எல்லா கோவத்தையும் அது மனசுக்குள்ளே வச்சுட்டு நாளைக்கு என்ன தான் போட்டு வெளுத்து வாங்கும். என்னக்கோ, நான் உண்மையை தானே சொன்னேன், வேற எதுக்கு நீங்க பயப்படுறிய? வேண்டாம் வளரு, விட்டுரு, அவளை பற்றி எதுவும் பேசாத. சரிக்கோ, எதுவும் பேசல, போதுமா? சரி வளரு. இந்தா சுவாதி, காப்பி எடுத்துக்க. எனக்கு வேண்டாம் மைனி. ஏமா வேண்டாம் சொல்லியா? வளரு பேசினதை பற்றிலாம் நீ மனசில் எதுவும் வச்சுக்கிடாத, அவள் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசியிருப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மைனி. ஒன்றும் இல்லைன்னா காப்பி எடுத்து குடி. தேங்க்ஸ் மைனி. சரி தே, நீங்கள் எல்லாரும் பேசிட்டு இருங்க, உள்ளே என்ன கொஞ்சம் பால் இருக்கு, அதை காப்பி போட்டு வச்சுட்டு வரேன். சரி மாலா. ஆதி, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பக்கத்து ஊரில் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு கூப்பிட்ருக்காங்க, போமால. எந்த ஊரில்? கண்ணங்குளத்தில் தான். எங்கள் அக்காட்ட கேட்டால் விடமாட்டாவில். நீ எதுக்குள்ள உண்மையை சொல்லியா? சுபாஷ் வீட்டுக்கு படிக்க போகிறேன்னு போய் சொல்லிட்டு வந்துரு. நான் மட்டும் போய் சொன்னேன்னு எங்கள் அக்காவுக்கும் அத்தானுக்கும் தெரிஞ்சு என்னை கொன்னே போட்டுருவாவ. அதனால் நான் வரல, நீங்கள் வேணால் போய் விளையாடுங்க. சரி, அப்போ விடு, நாங்களே போயிட்டு வரோம். அம்மா, இவ்வளோ 2 இந்த நேரத்தில் எங்களை போயிட்டுருக்காள்வ. அவள்வ எங்கே போனால் நமக்கு என்னல, இவள்வ சங்கார்த்தமே வேண்டாம்ப்பா நமக்கு. இல்லை, இந்த நேரம் வெளியே போகிறாள் வேணா எங்கே போகிறாள் வேணா தெரிஞ்சுக்கிடணும். ஓய், இவன் இன்னைக்கு என்ன அறுப்பு வாங்க போகிறானா தெரில. எங்களையா கூப்பிட்டியா? ஆமாம், உங்களை தான் கூப்பிட்டேன். ஆமாம், இந்த நேரத்தில் எங்கே போயிட்டுருக்கிறியா 2 பேரும்? இன்னைக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பால் கேப்பு வீடு, அதான் சார்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு சாப்பிட போகிறோம். அப்படியா? யார் வீடு? எங்கள் வீட்டு பக்கத்தில் மாலா ஆண்டி இருக்காவல்ல, அவிய வீடு. ஓ அப்படியா, சரி சரி. சுருதி, நேரம் ஆகுது, வா சீக்கிரம் போவோம். வா போகலாம். ஏட்டி, என்ன மல்லி, உனக்கு என்ன லூஸா? அவன்கிட்ட போய் எதுக்கு டீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா? அவிய தானே மல்லி கேட்டாவ, கேட்கும்போது ஒன்றும் சொல்லாமல் எப்படி வர முடியும்?
இப்போ அந்த அண்ணன் எங்க பார்த்தாலும் என்கிட்ட நல்லா பேசுவா பத்துக்க. அதான் சரின்னு கேட்ட உடனே சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, அவன் போக்கு ஒன்றும் சரியில்லை பத்துக்க. ஒரு மாதிரி நம்மளை பார்த்து பார்த்து வலிஞ்சுக்கிட்டே திரியான். கொஞ்சம் அவன்கிட்ட இருந்து ஒதுங்கியே இரு. அதெல்லாம் பார்த்துக்கிடலாம் வா. இவ ஒரு லூசு. இவட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டான். எல்லாம் பட்டாதான் புத்தி வரும். லை சாப்பாடை மூடி வச்சுட்டு கிளம்பு. எங்களை கிளம்ப சொல்லியா? நம்மளும் அந்த பால் காப்பி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம். என்னது, பால் காப்பி வீட்டுக்கா? ஆமால, எங்கள் வீட்லேயும் கூப்பிட்ருக்காவ. அதான் நம்மளும் போய் ஒரு எட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். அப்போ நீ மட்டும் போ. எங்க வீட்டில் கூப்பிடல, நான் வரல. என்ன ஆளை விடு. அட வாப்பா, கூப்பிட்டா தான் போனேன்னு இருக்கா என்ன? போய் 2 பேரும் சாப்பிட்டுட்டு வருவோம் வா. ஆதி, உன் போக்கு ஒன்றும் சரியில்லை, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இது எங்கே போய் முடிய போகுன்னு எனக்கு ஒன்றும் தெரில. அதெல்லாம் ஒன்றும் முடியாது, நீ பேசாமல் என் கூட வா. லே விடல, நான் வரல, சொன்னா கேளு. வேண்டாம் ஆதி, எங்கள் அம்மைக்கு தெரிஞ்சா என்ன அடிப்பா. அதெல்லாம் ஒன்றும் அடிக்க மாட்டாவ, நான் பார்த்துக்கிட்டேன். ஐயோ, என்ன வில்லங்கத்தில் மாட்டி விட போகிறானோ தெரில. இந்த பயலால் நமக்கு டெய்லி ஒரு வேணாதான். அப்புறம் பாட்டியோ, நாளைக்கு இறைச்சி கறி சாப்பாடெல்லாம் உண்டா இப்படி? இறைச்சி சாப்பாடா? எதுக்கு? ஏன் அப்படி கேக்கா? இப்போதான் எல்லாரும் வீடு பால் காய்ச்சி அடுத்த நாள் நல்ல இறைச்சி கறி சாப்பாடெல்லாம் போடியாவில். ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறியா? ஓ, நீ அதை கேட்டியா? அதையே மொவன்ட்டையும் மருமவட்டையும் தான் கேட்கணும். போட்டுருவாத்தே, நம்ம பக்கத்தில் உள்ளவியலெல்லாம் கூப்பிட்டு நல்லா இறைச்சி கறி வச்சு சாப்பாடு வச்சிருவோம். ஐயா நல்ல போடு. நாளைக்கு அப்போ வீட்டில் சோறு பொங்கண்டா. ஆமா வளரு, வீட்டில் அண்ணன் சுருதி எல்லாரையும் கூப்பிட்டு வந்துரு. நாளைக்கு நல்லா இறைச்சி சாப்பாடு சாப்பிட்டு போகலாம். கண்டிப்பா, அதான் நீங்கள் சொல்லிட்டீல, இனி எப்படி வராமல் இருப்பேன்? என்ன எல்லாரும் இங்கே தான் இருக்கி போல? வாங்க ராதாக்கா, கீதாக்கா வாங்க. அன்னைக்கு நேரில் வந்தேங்க்கா உங்களை கூப்பிடுறதுக்கு. நீங்கள் வீட்டில் இல்லை, அதான் ஃபோன் பண்ணி சொன்னேன். தப்பாக நினச்சிக்கிடாதங்க. இல்லை மாலா, அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினைக்கல. சரிக்கா. வீடு ரொம்ப அழகாக இருக்கு மாலா. ஆமாம் மாலா, நிஜமாவே ரொம்ப அழகாக இருக்கு. ஏதோ ஆண்டவ முன்னியத்தில் எங்களால் முடிஞ்ச ஒரு வீடை கட்டிட்டோங்க்கா. காலையில் தான் சீக்கிரம் வர முடியலை பார்த்துக்க. ஒன்றும் நினச்சிடாத. ஐயோ பரவாயில்லக்கா, நீங்கள் இப்போ வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க்கா. என்ன பெரிய மைனியாரு, நல்லா ஊர் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சா? ஆமாட்டி, நேற்று தான் வந்தோம். சரிக்கா, எல்லாரும் வாங்க உட்காந்து சாப்பிடுங்க. சாரி, போய் அண்ணனை வர சொல்லுமா. பெஞ்செல்லாம் எடுத்து போட்டு சாப்பாடு வச்சு கொடுப்போம். சரி மைனி. பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்லம்மா. அவள் ஸ்கூலுக்கு போயிருக்காக்கோ, 11th படிச்சுட்டு இருக்கா. ஓயாமல் ஸ்கூலுக்கு லீவ் போட்டால் நல்லா இருக்காது பற்றியெல்லாம், அதான் கூப்பிட்டு வரல. ஆமாம் ஆமாம், பிள்ளைகளுக்கு படிப்பு தான் முக்கியம். உன் குழந்தை எங்க மாலா? அவளை இப்போதாங்க உள்ள பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு வரேன். சரி சரி, எத்தனை மாதம் ஆகுது? 8 முடிஞ்சிருக்குக்கோ. சரி சரி. பாட்டி நீங்களும் எங்கள் கூட வாங்க, எல்லாரும் சேர்ந்துருந்தே சாப்பிடுவோம். எது பாட்டியா? ஏட்டி வளரு, அவிய உனக்கு பாட்டியா? ஆமாம், அவையில் நான் எப்பவும் பாட்டி பாட்டின்னு தானே சொல்லுவேன். அட பைத்தியக்காரி, மாலாவை பார்த்து அக்கான்னு சொல்லி அவிய மாமியாரை பார்த்து பாட்டின்னு சொல்லியா? இது எந்த ஊரு கணக்குட்டி? மைனி, அவையில் மெந்தி இருந்தே பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டு பழகிட்டு. சரி விடுமா, நீ எதுக்கு கோவப்படியா? அவன் என்னையும் கூட்டிட்டு போறான். நான் பாட்டி தானே? அப்படி இல்லக்கோ, ஒரு முறை தெரிஞ்சு பேசாண்டாமா. பைத்தியக்காரி மாதிரி உங்க மருமகளை அக்காங்க, உங்களை பாட்டிங்க. சரி, பாட்டின்னு கூப்பிடல போதுமா? எக்கோ, சீதாக்கோ வாங்க சாப்பிட போவோம். யாரக்கா? நானாக்கா? ஆமாக்கோ, உங்களை தான் அக்கான்னு சொல்லியே. வாங்கக்கோ, போய் சாப்பிடுவோங்க்கோ. உன் நாத்தனார ஒரு காலமும் திருத்த முடியாது ராதா. விடுக்கோ, அவன் எப்படியும் கூட்டிட்டு போறான். கேடு கட்டவா, நம்ம இவ்வளவு சொன்ன பிறவும் பத்தி அவளுக்கு நக்கல. ஏன் மைனியோ, நீங்க மட்டும் அக்கான்னு சொல்றியா? அப்ப நான் அக்கான்னு சொன்னா மட்டும் என்ன தப்பு? எனக்கு உனக்கு ஒரே வயசாடி. என்னோட 10-15 வயசு, நீ சின்னவா. சரி விடுமா, கோவப்படாத. அவ சும்மா விளையாட்டுக்கு தானே எனக்கு கிண்டல் அடிக்கா. அவ என்ன அக்கானையும் கூட்டிட்டு போறா, பாட்டினையும் கூட்டிட்டு போறா, இல்லைன்னா சித்தினையும் கூட்டிட்டு போறா. சரி போங்கம்மா, எல்லாருமே சாப்பிடுங்க போங்க. சீக்கிரமாக போகல, அவளுக்கிட்ட போனோம். ஆதி, எதுக்குள்ள இப்படி அவ பின்னாடியே சுத்திட்டு தெரியா? ஒழுங்கா உன் படிப்பை பாருல. சும்மா அவ பின்னாடி சுத்திக்கிட்டு உன் படிப்பை கோட்டை விட்டுறாத. அதெல்லாம் நான் படிக்க நேரம் கரெக்டாக படிப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ சீக்கிரமாக அவகிட்ட போ. சரி சரி, என்னமும் பண்ணி தோல. என்னைய பிரச்சனையில மாட்டி விடாம இருந்தா சரிதான். இங்க பாரு, நான் உள்ளெல்லாம் வரமாட்டேன், வெளியே தான் நிற்பேன். சும்மா என்ன அங்கே வந்து நின்றுட்டு உள்ள வான்னு கூப்பிடக்கூடாது. சரி, நீ வெளியே நில்லு, நான் கூப்பிட மாட்டேன் போதுமா? இந்த கோம்பைக்கு என்னலாம் ஆச்சு? இப்படி ரோட்டில் ஜாகிங் போயிட்டு இருக்கா? ஆமாம், ஃப்ரெண்டு காரி முன்ன தானே சைக்கிளில் போகிறா, அதில் ஏறி போக வேண்டியது தானே. இப்போ தெரியுதா எதுக்கு நான் அவளுக்கு கோம்பானி பேர் வச்சிருக்கேன்னு? சுருதி வந்து யாரட்டி? நான் தான் சேஃபாக கூப்பிட்டு போறேன்னு சொல்லியம்ல. தேவையில்லை ராசாத்தி, நீ பேசாம ஒத்தைக்கு வா. யாரு நீ? ஏன் சேஃபாக கூப்பிட்டு போற ஆளு? போன தடவை இப்படிதான் உன்னை நம்பி ஏறினதுக்கு அந்த குளத்துக்குள்ள என்ன கமத்தி போட்டு வந்திய ஞாபகம் இருக்கா உனக்கு?
இப்போ தெரியவாள கதை என்னன்னு? ஆமா ஆமா, 2 பேரும் வில்லங்க முடிச்சவள தான் போல. அந்த தடவை பிரேக் சரியா பிடிக்கல டீ, அதான் தெரியாம உள்ளதே விட்டுட்டேன். இப்பதான் நான் நல்லா ஓட்டியம்ல, வந்து ஏறு டீ. வேண்டாம்மா தாயே, மறுபடியும் ஏதாவது மொட்டை கணக்கா பார்த்து என்ன கொண்டு தள்ளி விட்டுருவா. நான் உன்னை நம்பி வர்றதுக்கு ரெடியா இல்லை. எனக்கு என் உயிர் தான் முக்கியம். அதான் வீட்டு பக்கத்துல வந்தாச்சுல, நான் இப்படியே வாரேன். ரொம்ப பண்ணாதானே, ஏதோ இது வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வரும்போதே சைக்கிள் ஓட்டிட்டு வந்த மாதிரி தான். போடி. இவன் எதுக்கு நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கான்? இவனோட பெரிய சிறையா இருக்கு, எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். சரி, இனி வீட்டுல சொல்லி கொடுத்தாதான் இவன் மேம் சரிப்பட்டு வருவான்னு நினைக்கேன். எங்கே போனால்வா 2 பேரும்? அவளுக்கு பின்னாடி வந்தால் நம்மளே வந்தாச்சு. என்ன இவ 2 பேரையும் காணல? ஒருவேளை அந்த கோம்ப சொன்ன மாதிரி உன் ஆளு பாலங்கரத்துல எதுலயே சைக்கிளை கொண்டு விட்டுட்டாலே என்னமோ. லை, சும்மா கடுப்பை கலப்பாத. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவள் நல்லா தான் சைக்கிள் ஓட்டினா. என்ன பாப்போம் இன்னைக்கு வண்டி வந்து சேருவா என்னன்னு. இவனும் இப்படி இங்க என்ன தேடி இங்கேயும் வந்துட்டாவ போல. இதுக்குதான் கேட்டிருக்காவ எங்க போறியேன்னு. அங்க பாரு ஆதி, ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாள்வ. மல்லி வா உள்ள போவோம். பாத்தியா லூசு, இவன் இங்கே வந்து நிக்கத. இதுக்குதான் சொன்னேன் இவனோட எதையும் சொல்லாதானு. இப்ப பாரு, ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்து நிக்கானுவ. நீ எதுக்கிட்டு இவ்வளோ டென்ஷன் ஆவியா? அவைய என்ன உன்னையா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காவ? அவையிலையும் ஒருவேளை பாதுகாப்பீட்டில் கூட்டிருப்பாவளா இருக்கும், அதுக்காண்டி வந்திருப்பாவ. உன் போக்கு ஒன்று சரியில்லை பார்த்துக்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி வா, நம்ம 2 பேரும் உள்ள போவோம். மூஞ்சிய பேரு மூஞ்சிய. சுபாஷே வா, நம்மளும் உள்ளே போவோம். அப்படியே உன்னை கொன்றுவேன் பார்த்துக்க. வரும்போதே நான் உள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். பால ப்ளீஸில் ஒத்தைக்கு போக ஒரு மாதிரி இருக்குல்ல. இதாம்ல உன் கூட வந்தோம்ல, அதான் என் தப்பு. நீ இப்படி தான் பண்ணுவானே எனக்கு தெரியும். ஆளை விட்டு. நீ ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தா சேரு, சேராட்டி எந்தாலையும் போ. லேய் லேய் இல்லை நில்லு, நானும் வரேன். லூசு பையன் இப்படி ஒத்தையில் கலத்தி விட்டுட்டு போகிறத பேர். அவன் போனால் போகிறான், நம்ம போய் நம்ம ஆளை பார்ப்போம். ஐயோ, அக்காவும் அத்தானே வந்திருக்காவ. இவ கண்ணில் மட்டும் மாட்டணும், அவ்வளோதான் செத்தோம். பேசாமல் உள்ளே போய் மறைஞ்சிக்கிடுவோம்.